இந்தியாவை கூட்டாட்சி என்று சொல்வதைப் போல ஒரு பொய் இருக்க முடியாது. இது கூட்டாட்சி அல்ல. கூட்டாட்சி என்று இந்த அரசமைப்பு அவையினுடைய உறுப்பினர்கள் கருதி கொண்டால் அதற்கு நாங்கள் பொறுப்பு அல்ல. இந்த மாநிலங்களுக்கு என்று தனியாக ஆளுநர் அமர்த்தப்படுகிறாரே, அதுவே அதற்கு சான்று. பஞ்சாபினுடைய ஆளுநராக இருக்கிற புரோஹித், அவர் அன்றாடம் அந்த பஞ்சாப் நிர்வாகத்தில், மாநிலத்தினுடைய நிர்வாகத்தில் தலையிடுகிறார். இங்கே தமிழ்நாட்டிலே ஆளுநராக இருக்கிற RN ரவி, அவர் பல மசோதாக்களை, தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றிய பல மசோதாக்களை நிறுத்தி வைத்திருந்தார். சட்டத்திற்கு புறம்பாக சிலவற்றை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தார். ஒரு மொழியின மாநிலம் கண்ணியத்தோடு இருக்கிறது, அதற்குரிய மரியாதையோடு நடத்தப்படுகிறது என்பதற்கு அடையாளமே அங்கே ஆளுநர் இருக்கக்கூடாது. எந்த கூட்டாட்சியிலும் ஆளுநர் என்பது கிடையாது. அப்படி ஆளுநர் என்பவர் என்றால் கிட்டத்தட்ட இங்கே முதலமைச்சர் என்று சொல்வதற்கு இணையாக அங்கே ஆளுநர், அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலே மாகாணம் ஆளுநர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர். அவர் தலைமையில் தான் அந்த மாகாண ஆட்சி நடைபெறுகிறது. இங்கே ஆளுநர் என்பவருக்கும் ஆட்சி அதிகாரத்திற்கு நேரடி தொடர்பே கிடையாது. வணக்கம். இந்தியாவை கூட்டாட்சி என்று சொல்வதைப் போல ஒரு பொய் இருக்க முடியாது. இந்த பொய்யையே கொஞ்சம் முலாம் பூசி ஒற்றையாட்சி தன்மைகள் மிகுதியுள்ள கூட்டாட்சி என்று பேசுபவர்களும் இருக்கிறார்கள். இது உண்மையில் சில கூட்டாட்சி பெயர்கள் உள்ள, அடையாளங்களை கொஞ்சம் கொண்டுள்ள உண்மையான ஒற்றையாட்சி இது. இது பற்றி அதனுடைய வரைவு குழுவினுடைய, இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய வரைவு குழுவினுடைய தலைவராக இருந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இதை மிக தெளிவாகவே சொல்கிறார்கள். இது கூட்டாட்சி அல்ல. கூட்டாட்சி என்று இந்த அரசமைப்பு அவையினுடைய உறுப்பினர்கள் கருதி கொண்டால் அதற்கு நாங்கள் பொறுப்பு அல்ல. இது அமெரிக்க ஐக்கிய நாடுகள் போன்று பல்வேறு இனங்களுக்கு இடையிலான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உருவானதல்ல. இங்கே தனியாக மாநிலங்களுக்கென்று அரசமைப்பு சட்டம் எதுவும் கிடையாது. தனித்த அதிகாரமுள்ள உயர்நீதிமன்றம் என்பதும் கிடையாது. அப்படி இருக்கிற போது இதை நீங்கள் கூட்டாட்சி என்று கருதி கொள்வதற்கு இடமில்லை. இங்கே இறையாண்மை பகிர்வு என்பதற்கே இடம் கிடையாது. ஷேரிங் ஆஃப் சாவரன்டி என்பதே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் மாநில அரசாங்கம் என்பது ஒரு சபார்டினேட் பாலிட்டி, அது கீழ்நிலை அதிகாரம் உள்ள ஒரு அமைப்பு என்று வரைவு குழுவினுடைய தலைவர் அம்பேத்கர் அவர்களை சொன்னார். ஆனால் இன்றைக்கு அதற்கு நகாம் பூசிக்கொண்டிருக்கிறவர்கள் அது கூட்டாட்சி தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது கூட்டாட்சி அல்ல என்பதற்கான மிக முதன்மையான சான்று, இந்த மாநிலங்களுக்கு என்று தனியாக ஆளுநர் அமர்த்தப்படுகிறாரே, அதுவே அதற்கு சான்று. ஆளுநர் பதவி குறித்து இப்போதல்ல, அரசமைப்பு சட்ட அவை நடக்கிற போதே இது பற்றிய கடுமையான விவாதங்கள் நடந்திருக்கிறது. இன்றைக்கு என்ன ஆகியிருக்கிறது, பஞ்சாபினுடைய ஆளுநராக இருக்கிற புரோஹித், அவர் அன்றாடம் அந்த பஞ்சாப் நிர்வாகத்தில், மாநிலத்தினுடைய நிர்வாகத்தில் தலையிடுகிறார். பஞ்சாப் மாநில சட்டமன்றம் நிறைவேற்றக்கூடிய சட்ட மசோதாக்களிலே கையெழுத்திட மறுக்கிறார். சட்டத்தின் ஆட்சி பஞ்சாபில் நடைபெறுவதற்கு குறுக்கீடாக இருக்கிறார் என்று சொல்லி பஞ்சாப் ஆட்சி உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கிறது. அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஆளுநருடைய சார்பான வழக்கறிஞரை பார்த்து சொன்னார், நீங்கள் நெருப்போடு விளையாடுகிறீர்கள் என்று கண்டித்தார். அதே போல இங்கே தமிழ்நாட்டில் ஆளுநராக இருக்கிற RN ரவி, அவர் பல மசோதாக்களில், தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றிய பல மசோதாக்களை நிறுத்தி வைத்திருந்தார். சட்டத்திற்கு புறம்பாக சிலவற்றை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தார். இதையெல்லாம் கேள்வி கேட்டு தமிழ்நாடு அரசின் சார்பிலும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. இந்த நிலையில் ஆளுநர் பற்றிய கருத்துகளில் ஒரு தெளிவான முடிவிற்கு வர வேண்டும். ஆளுநர் பதவி எதற்காக? ஒரு
மொழியின மாநிலம் கண்ணியத்தோடு இருக்கிறது, அதற்குரிய மரியாதையோடு நடத்தப்படுகிறது என்பதற்கு அடையாளமே அங்கே ஆளுநர் இருக்கக்கூடாது. எந்த கூட்டாட்சியிலும் ஆளுநர் என்பது கிடையாது. அப்படி ஆளுநர் என்பவர் என்றால் கிட்டத்தட்ட இங்கே முதலமைச்சர் என்று சொல்வதற்கு இணையாக அங்கே ஆளுநர் இருப்பார். இப்போ சென்னை, அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலே மாகாணம் ஆளுநர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர். அவர் தலைமையில் தான் அந்த மாகாண ஆட்சி நடைபெறுகிறது. இங்கே ஆளுநர் என்பவருக்கும் ஆட்சி அதிகாரத்திற்கு நேரடி தொடர்பே கிடையாது. எந்த பணியும் அவருக்கு, எந்த பொறுப்பும் கிடையாது. ஆனால் அவர் இந்திய அரசின் சார்பில் அமர்த்தப்பட்டிருக்கிற மேல் அதிகாரியாக செயல்படுகிறார். இது பற்றி இந்திய அரசமைப்பு சட்டத்திலேயே அதற்கான விவாதங்கள், மிக நீண்ட விவாதங்கள் நடந்தது. இந்திய அரசமைப்பு சட்டத்தை, அதற்கான வரைவு குழு என்பது அம்பேத்கர் தலைமையில் ஒரு 7 பேர் கொண்ட குழு அமர்த்தப்பட்டது. அம்பேத்கர் தலைமையிலான அந்த குழு ஒவ்வொரு பகுதியையும் முடிவு செய்வதற்கு தனித்தனியான துணைக்குழுக்களை நிறுவினார்கள். அதிலே மாகாண அரசுகளுடைய அதிகாரம் என்ன என்பதை பற்றி முன்மொழிவு தருவதற்காக வல்லபாய் பட்டேல் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. ஒன்றிய அரசின் அதிகாரங்கள் என்ன, அதனுடைய பணிகள் என்ன என்பதை வரைவு அறிக்கையை தருவதற்கு நேரு தலைமையில் ஒரு துணைக்குழு அமைக்கப்பட்டது. அதுபோல பழங்குடி மக்களுடைய உரிமைகள், இப்படி தனித்தனியான சில குழுக்கள் அமைக்கப்பட்டன. இந்த மாகாண அதிகாரம் குறித்த அந்த துணைக்குழு, பட்டேல் தலைமையிலான குழு, ஆளுநர் பற்றி முடிவு செய்வதற்கு, அதை பற்றிய பரிந்துரை அளிப்பதற்கு 3 பேர் கொண்ட இன்னொரு இணைக்குழுவை உருவாக்கி கொண்டது. எனது ஒரு முக்கியமான சிக்கல் என்பதனாலே கேர், கட்ஜு, சுப்பராயன் 3 பேர் கொண்ட குழு. இந்த 3 பேர் கொண்ட குழு கொடுத்த பரிந்துரையை அப்படியே மாகாண அதிகாரத்திற்கான குழு ஏற்றுக்கொண்டு, அதுவும் அரசமைப்பு சட்டத்தில் அரசமைப்பு அவையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சுப்பராயன் குழு என்ன சொன்னது என்று சொன்னால், ஆளுநர் பதவி இருக்கட்டும், ஆளுநர் பதவி வேண்டாம் அவர்கள் யாருமே சொல்லவில்லை. நம்முடைய கருத்து ஆளுநர் பதவி தேவையில்லை என்பது, அது இறுதியாக வருவோம். ஆளுநர் பதவி இருக்கட்டும். அப்படிப்பட்ட ஆளுநர் என்பவர் எப்படி முதலமைச்சர் மக்களிடம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறாரோ, அதுபோல மாகாண மக்களின் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் மாகாண ஆளுநர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை அவர்கள் சொன்னார்கள். அவருக்கென்று ஒரு தனிப்பட்ட சூழல்களில் மட்டுமே விருப்பதிகாரம், டிஸ்கிரிஷனரி பவர் என்பது, விருப்பதிகாரம் என்பது ஒரு சிறப்பு சூழலில் மட்டும்தான் இருக்க வேண்டுமே தவிர, இயல்பாக அவர் மாநில சட்டமன்றத்திற்கு, மாநில அமைச்சரவைக்கு கட்டுப்பட்டவராக இருக்க வேண்டும் என்றுதான் சுப்பராயன் குழு அதற்கான வரைவை அளித்தது. அந்த சுப்பராயன் குழு வரைவை பட்டேல் குழு ஏற்றுக்கொண்டது. பட்டேல் குழு ஏற்றுக்கொண்டதை அரசமைப்பு அவை மொத்தமாக ஏற்றுக்கொண்டது. அன்றைக்கு அதனுடைய ஆளுநருடைய பதவி குறித்து வரையறுத்த பிரிவு என்பது 131 என்ற பிரிவு, அந்த வரைவு சட்டத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆளுநர் என்பவர், மாகாண ஆளுநர் என்பவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றுதான் வரைவு சட்டத்தில் இடம்பெற்றது. அது ஒருமித்த கருத்தாக அவையிலே ஏற்கப்பட்டது. ஆனால் ஏற்கப்பட்ட பிறகு ஆகப்பட்ட ஜனநாயகவாதி என்று அறியப்படுகிற ஜவஹர்லால் நேரு தலையிட்டு இது கூட்டாட்சி அல்ல, கூட்டாட்சியாக இருக்கிற போதுதான் ஆளுநர் என்பவர் அந்த மாநிலத்துக்கு கட்டுப்பட்டவராக இருக்க முடியும், இது கூட்டாட்சி அல்ல, அதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட நிலைமையில் ஆளுநர் என்பவரை இந்திய அரசுதான் அமர்த்த வேண்டுமே தவிர மாநில மக்கள் தேர்ந்தெடுக்கப்படுவது என்பது ஒரு பிரிவினைக்கு வழிவகுக்கும், வலுவான இந்தியாவை அமைக்காது என்று அவர் பேசிய பிறகு அந்த பிரச்சனை ஒத்தி போடப்பட்டது. பிரச்சனை ஒத்தி போடப்பட்ட பிறகு ஒரு சூதான வழிமுறையை நேரு கையாண்டார், காங்கிரஸ் கட்சி கையாண்டது. இந்த அரசமைப்பு அவையில் உறுப்பு வகிக்கிற காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்களை மட்டும் தனியாக அழைத்து நேருவும் பட்டேலும் பேசினார்கள். அந்த கூட்டத்தில் அழாத குறையாக நேரு என்ன பேசினார் என்றால், இதை இப்படி விட்டுவிட்டால் நாளைக்கு ஒவ்வொரு மாநிலமும் தனித்தனியாக பிரிந்துவிடும், தமிழர்கள் இடையே தனிநாட்டு கோரிக்கை திராவிட நாடு என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இப்படியான சூழல் இருக்கிற போது பஞ்சாபிலே கிளர்ச்சி வந்திருக்கிறது, காஷ்மீர் பிரச்சனை என்பது நடந்து கொண்டிருக்கிறது, நாகாலாந்து நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை, இப்படியான சூழலில் ஆளுநர் என்பவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்று சொன்னால் அது ஆபத்தானது என்று இல்லாததெல்லாம் பேசி ஒரு அச்சமூட்டினார். அதற்கு பிறகும் கூட காங்கிரஸ் உறுப்பினர்கள்
சொந்த கருத்தை சுதந்திரமாக பேசி விடுவார்கள் என்ற அச்சம் ஏற்பட்டதுக்கு பிறகு அவர்களுக்கு என்று கொறடா உத்தரவு அந்த மன்ற உறுப்பினர்கள், அது காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்களுக்கு மட்டும் அவர்களுக்கு கொறடா உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. நீங்கள் என்ன வேணாம் பேசலாம், ஆனால் இறுதியாக வாக்களிக்கிற போது ஆளுநர் என்பவர் இந்திய அரசால் அமர்த்தப்படுகிற பதவிதான் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு வாக்களிக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் எல்லோருமே கட்சிக்கு கட்டுப்பட்டு, கட்சி கொறடா உத்தரவு கட்டுப்பட்டு காங்கிரஸ் உறுப்பினர்கள் அத்தனை பேரும் அந்த அரசமைப்பு அவையில் மாற்றி பேசினார்கள். ஆளுநர் என்பவர் இந்திய ஒன்றிய அரசால் அமர்த்தப்படுவார், குடியரசுத் தலைவரால் அமர்த்தப்படுவார். குடியரசுத் தலைவர் இந்திய அமைச்சரவைக்கு கட்டுப்பட்டவர். நடைமுறையில் என்ன, அமைச்சரவை, இந்திய அமைச்சரவை ஆளுநரை, மாநில ஆளுநரை அமர்த்தும். ஒரு அமர்த்தப்படக்கூடிய பதவியை தவிர மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவியாக அது இருக்காது என்று மாற்றினார்கள். ஒரு ஏற்கப்பட்ட ஒரு பிரிவு பின்வாங்கப்பட்டது என்று சொன்னால் அது ஆளுநர் தொடர்பான இந்த பிரிவு மட்டும்தான் இந்திய அரசமைப்பு அவையில். அதை செய்தவர் நேரு. இந்த ஆளுநர் பதவி என்பது ஒவ்வொரு கட்டத்திலும் அதனுடைய முதல் தேர்தல் 1952ஆம் ஆண்டு முதல் தேர்தல் நடத்தப்படுகிறது. 50ஆம் ஆண்டு அரசமைப்பு சட்டம் செயலுக்கு வருகிறது. 51ஆம் ஆண்டு 5ஆண்டு திட்டம் என்பது செயலுக்கு வருகிறது. முதல் தேர்தல் 52ஆம் ஆண்டு வருகிறது. எல்லா மாகாணங்களிலும், அன்றைக்கு மொழி வழி மாநிலங்கள் கிடையாது, இன வழி மாநிலங்கள் கிடையாது, மாகாணங்கள் தான். அந்த மாகாணங்கள் அனைத்திலுமே காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுகிறது. சென்னை மாகாணத்தில் மட்டும் பிரகாசம் என்பவர் தலைமையிலான பிரஜா பார்ட்டி என்பது வெற்றி பெறுகிறது. 166 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் வெல்லுகிறார்கள். அது ஒரு கூட்டணி கட்சி. அது 152 உறுப்பினர்கள் தான் காங்கிரசுக்கு வருகிறார்கள். இந்த நிலையில் எல்லா மாகாணங்களிலும் மாநில ஆட்சி காங்கிரஸ் கட்சி வந்துவிட்டது. இங்கே சென்னையிலே மட்டும் காங்கிரஸ் வராமல் போனால் அது அவமானமாக இருக்கும் என்று நேரு கருதியதால் அவர் வழியாக அன்றைக்கு ஸ்ரீ பிரகாசா என்பவர் ஆளுநர், சென்னை மாகாணத்தினுடைய ஆளுநர், அவர் வழியாக ஆள் பிடிக்கிறார்கள். சட்டவிரோதமாக காங்கிரஸ் கட்சியை ஆட்சி அமைக்க அழைக்கிறார் ஆளுநர். முதல் ஆளுநருடைய பதவிக்கான என்ன விதமான சூதான வேலை என்பது முதல் தேர்தலிலேயே 1952 முக்கியமாக சென்னை மாகாணத்தில் தொடங்கியது. ஸ்ரீ பிரகாசா அதிக உறுப்பினர்களுடைய ஆதரவு பெற்ற பிரகாசத்தை விட்டுவிட்டு காங்கிரஸ் கட்சிக்கு அழைப்பு விட்டார். காங்கிரஸ் கட்சிக்குள்ளே என்ன சிக்கல் என்றால், சத்தியமூர்த்தி கோஷ்டிக்கும் ராஜாஜி கோஷ்டிக்கும் சண்டை. காங்கிரஸ் கட்சியினுடைய சென்னை மாகாண கமிட்டியை கூட்டினால் சட்டையை கிழித்து கொண்டு தான் வெளியே வருவான். அப்படிப்பட்ட நிலை அப்போதிருந்து இருந்தது. எனவேதான் இதற்கு ஒரு பஞ்சாயத்தாக அதற்கு முன்னால் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் என்ற இதற்கு இணையாக வைஸ்ராய் என்ற இடத்துல இருந்த ராஜாஜியை முதலமைச்சர் பதவிக்காக அனுப்பி வைக்கிறார்கள். குடியரசுத் தலைவராக இருந்த அந்த வைஸ்ராயாக இருந்தவர் கீழே இறங்கி இந்த முதலமைச்சர் பதவிக்காக வருகிறார். அந்த முதலமைச்சர் அவர் சட்டமன்றத்தில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல. அவரை கொல்லைப்புற வழியிலே முதலமைச்சராக ராஜாஜியை கொண்டு வருகிறார்கள். ராஜாஜி தலைமையிலே ஆள் பிடிக்கிற வேலை நடக்கிறது. எதிர்கட்சி கூட்டணியிலிருந்து காமன்வெல்த் கட்சி, உழைப்பாளர் கட்சி என்று சில கட்சிகளை எல்லாம் இருக்கிற எம்எல்ஏக்களை ஆள் பிடிக்கிறார்கள். பிடித்து செயற்கையாக காங்கிரஸ் கட்சிக்கு பெரும்பான்மையை வரவழைத்துக் கொண்டு ஆட்சியை நிறுவுகிறார்கள் ராஜாஜி தலைமையில். இவ்வாறு ஆளுநர் பதவி எதற்காக என்பதற்காக என்ற உண்மையை 1952 தேர்தலிலே நாம் பார்த்தோம் சென்னை மாகாணத்தில். அதிலிருந்து தொடர்ந்து பார்த்தால் ஆளுநர் பதவி என்பதை மாநில ஆட்சியின் குறுக்கிடுவதற்கு, மாநில ஆட்சியை ஒரு முனிசிபாலிட்டியை விட கேவலமாக நடத்துவதற்கு, இன்னும் சொல்ல போனால் எதிர்கட்சி ஆட்சி அமைந்து விட்டால் அது எதிர்கட்சி ஆட்சி நடைபெற விடாமல் தடுப்பதற்கு, முட்டுக்கட்டை போடுவதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் ஆளுநர் பதவியை பயன்படுத்தி கொண்டு வந்தார்கள். இந்திரா காந்தி பிரதமராக வந்த பிறகு அது ஒரு அடுத்த கட்ட மோசமான நிலைமைக்கு போனது. ஆளுநர் என்பவர் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் அவர்களை செயல்பட விடாமல் தடுப்பது, அந்த ஆட்சியை கலைப்பதற்கு அவர்கள் வழியாக வேலைகள் செய்வது என்பதைத்தான் இந்திரா காந்தி பழக்கமாக கொண்டார். இப்போது மோடி ஆட்சியில் எல்லாவற்றையும் விட இந்த சீர்கேடு உச்சத்தை அடைந்திருக்கிறது. பல்வேறு மாநிலங்கள், எதிர்கட்சி மாநிலங்கள், அது டெல்லியாக இருக்கட்டும், அல்லது மேற்கு வங்காளமாக இருக்கட்டும், பஞ்சாபாக இருக்கட்டும், சென்னையாக தமிழ்நாடாக இருக்கட்டும், அல்லது கேரளாவாக இருக்கட்டும்,
எல்லா எதிர்க்கட்சி மாநிலங்களிலும் ஆளுநர் என்பவர் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில ஆட்சியை சீர்குலைக்கிற நபராக, சட்டத்தின் ஆட்சி இயல்பாக நடப்பதற்கு குறுக்கிடுபவராகத்தான் நடந்து கொண்டிருக்கிறார். இது சரி எல்லா மாநிலத்துக்கும் உள்ளது தானே, தமிழ்நாட்டுக்கும் எல்லா எதிர்கட்சிக்கும் உள்ளது தானே, திமுக ஆட்சிக்கும் என்பதாக போய்விட முடியாது. நாம் பலமுறை சொல்லியிருக்கிறோம், இந்திய ஆட்சி என்பது கூட்டாட்சி என்று சொல்லப்பட்ட ஒற்றை ஆட்சி, ஒரு யூனிட்டரி ஸ்டேட் என்பது மட்டுமல்ல. இது ஒரு ஆரியத்துவ ஆட்சி. ஆரியத்துவ ஆட்சி, எல்லா ஆரியத்துவ அடையாளங்களும் தான் இந்தியாவின் அடையாளங்களாக ஏற்கப்பட்டிருப்பது. இந்த ஆரிய இனத்திற்கு, ஆரியத்துவ மேலாதிக்கத்திற்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பது தமிழ் இனம்தான். வரலாற்று நெடுகிலும் இந்திய துணைக்கண்டம் முழுவதும் பரவி வாழ்ந்த தமிழர்கள் ஆரிய ஆதிக்கத்தாலும் ஆரிய கலப்பாலும் தான் ஒடுங்கி இன்றைக்கு இருக்கிற பகுதியில் இருக்கிறோம். இந்த வரலாற்று பகை, வடமொழிக்கும் சமஸ்கிருதத்திற்கும் தமிழுக்குமான, ஆரியத்திற்கும் தமிழ் இனத்திற்குமான பகை என்பது, இனப்பகை என்பது வரலாற்று காலம் தொட்டு இருக்கிற பகை. தமிழ் மொழியின் அடையாளம், தமிழ் மொழியினுடைய மேன்மையோ தமிழ் இனத்தினுடைய அடையாளமோ மேலே வந்துவிடக்கூடாது என்பதிலே ஆரியத்துவவாதிகள் வரலாறு நெடுகிலும் உறுதியாகத்தான் இருக்கிறார்கள். அதனுடைய முதன்மையான சமூக பகுதியாக பிராமணர்கள் இருக்கிறார்கள். இது எல்லா இடத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியா என்ற வடிவத்தில் ஆட்சி அமைந்ததற்கு பிறகு அந்த ஆட்சியே ஆரியத்துவ மேலாதிக்கத்தின் அடிப்படையில் தான் அமைக்கப்பட்டது. இந்தியாவினுடைய பெயர் இந்தியா, தட் இஸ் பாரத் என்று எழுதி வைத்திருக்கிறார்களே, அதுவே அதற்கு சான்று. பாரத் என்பதற்கு மிக நீண்ட விவாதங்கள் அரசமைப்பு சட்டத்தில் நடந்திருக்கிறது. அரசமைப்பு சட்ட அந்த அவையில் நடந்திருக்கிறது. நாம் பலமுறை அதை எடுத்து சொல்லியிருக்கிறோம். இந்த பாரத் என்பது ஆரிய மேலாண்மையை, சமஸ்கிருத மேலாண்மையை உறுதிப்பட சட்டத்தின் வழியிலே சொல்வதுதான். அதை நடைமுறையில் நிலைப்படுத்துவதற்குத்தான் சமஸ்கிருத மயமாக்கப்பட்ட இந்தியை ஆட்சி மொழியாக வைத்திருக்கிறார்கள். சரி, இப்ப இந்த ஆளுநர் என்ற பதவி மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் அந்த மாநில தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தினுடைய அந்த அமைச்சரவையினுடைய ஆட்சி நடைபெறாமல் தடுக்கிற ஒரு குறுக்கீடு என்ற வகையில் இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அது ஒரு ஆரியத்துவ பரப்புரை மன்றமாக ஆளுநர் பதவி என்பது மாற்றப்பட்டிருக்கிறது, ஆளுநர் அலுவலகம் மாற்றப்பட்டிருக்கிறது. இது ஆர்.என். ரவிக்கு விதிக்கப்பட்ட கடமை என்ற வகையில், அதற்கு பொருத்தமான ஆள் ஆர்.என். ரவி என்ற வகையில் அது நடந்து கொண்டிருக்கிறது. இது ஆர்.என். ரவியோட தனிப்பட்ட பிரச்சனை அல்ல. இது அதற்கு பொருத்தமான ஆள் என்பதனாலே மோடி ஆட்சி ஆர்.என். ரவியை இங்கே அமர்த்தி இருக்கிறது. ஏனென்றால் நாகாலாந்திலே மக்களாலே வெறுத்து ஒதுக்கப்பட்டவர் ஒருவர் பதவியிலிருந்து விலகி போகிற போது எவ்வளவுதான் அதற்கு முன்னால் சண்டை இருந்தாலும் கூட அங்க இருக்கிற ஆட்சியாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு பெயருக்காவது அவருக்கு ஒரு பிரிவு உபசார விழா நடத்துவார்கள். அப்படி ஒரு விழாவே நடக்காமல் ஓடி வந்த ஆள் ஆர்.என். ரவி நாகாலாந்திலிருந்து. அப்படி மக்களாலே வெறுத்து ஒதுக்கப்பட்டவர் மீண்டும் இன்னொரு மாநிலத்திற்கு வந்தால் அது கெட்ட பெயர் வரும் என்று கருதுவதற்கு பதிலாக இவர்தான் சரியான ஆள் என்று தேர்ந்தெடுத்து ஆர்.என். ரவியை தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக மோடி ஆட்சி அமர்த்தியது. அதற்குரிய வேலையை அவர் செய்கிறார். வெறும் இங்கே தமிழ்நாடு மாநிலத்தில் உருவாக்கப்படுகிற சட்டங்களுக்கு கையெழுத்துப்படுவதில்லை, முட்டுக்கட்டை போடுகிறார் என்பது மட்டுமல்ல, அது எல்லா மாநிலத்தினுடைய ஆளுநரும் செய்கிறார்கள். எதிர்கட்சி ஆளக்கூடிய எல்லா மாநிலத்தினுடைய ஆளுநரும் செய்கிறார்கள். அதை மோடி ஆட்சி ஒரு வேலையாக அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. இங்கே ஆர்.என். ரவிக்கு அடுத்த இன்னொரு வேலை என்ன? திருவள்ளுவர் சனாதனி, வள்ளலார் சனாதன புலவர், திருவள்ளுவருக்கு காவி உடை, அவருக்கு ஒரு உத்ராட்ச கோட்டை என்று இந்த திருக்குறள் என்பது கீதையினுடைய மறுபதிப்பு, இது ரிக்வேதத்தினுடைய எதிரொலிப்பு என்றெல்லாம் சொல்வதற்கு அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு கட்டுரை எழுதி கொண்டிருந்தால் அது பிரச்சனை அல்லது அவருடைய கருத்து. மாறாக ஆளுநர் மாளிகையை ஆர்.என். ரவி அதற்கு பயன்படுத்திக் கொள்கிறார். ஒவ்வொரு கல்லூரியிலிருந்து மாணவர்களை வரவழைக்கிறார், படிப்பாளிகளை வரவழைக்கிறார், எழுத்தாளர்களை வரவழைக்கிறார். அதை அப்படி வரவழைப்பதற்கான அவருக்கான வாய்ப்பு என்ன? ஆளுநர் என்ற பதவி. அவர் தனிப்பட்ட ஆளாக அழைத்தால் இவ்வளவு பேர் போக மாட்டார்கள், போக முடியாது, போக வேண்டிய தேவையில்லை. ஆனால் இந்த கல்லூரி முதல்வர்களுடைய மாநாடு, இந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்கள் கூட்டம், மாணவர்கள் கூட்டம், ஏதாவது ஒரு விழாவிலே பரிசு பெற்றவர்களுடைய கூட்டம் என்று தனித்தனியாக கூட்டம் நடத்தி அன்றாடம்
வடமொழியினுடைய கிளை மொழி தான் தமிழ் மொழி. தனியாக தமிழர்களுக்கு தனியான ஒரு நாகரிகம் அல்ல. பாரத ஆரிய நாகரிகத்தின் ஒரு கிளை நாகரிகம் தான் தமிழர் நாகரிகம் என்பதை சொல்வதற்கு, பரப்புவதற்கான ஒரு அதிகார மையமாக RN ரவியினுடைய அலுவலகம் ராஜ்பவன் பயன்படுகிறது. அதை திட்டமிட்டே செய்கிறார்கள். இதை நீங்கள் தடுக்க முடியாது. ஒரு அரசு கல்லூரியில் இது போன்ற ஒரு நிகழ்ச்சி நடத்தினால் இது ஒரு ஒரு பிராமணியத்தை பரப்புகிற அல்லது ஒரு மொழியினுடைய வடமொழியை மட்டும் பரப்புகிற ஒரு செய்தி என்று தடுத்துவிட முடியும். தமிழை இழிவுபடுத்திவிட நிகழ்ச்சி நடந்தால் அதை சட்டப்பூர்வமாக கூட நடத்திவிட முடியும். ஆனால் ஆளுநர் மாளிகையில் நடக்கிறது. ஆளுநர் என்ற அதிகாரத்தோடு அதை நடத்துகிற போது அது ஆளுநர் இந்த ஒரு பொதுவாக எல்லா மாநிலங்களுக்கும் அவர் சட்டத்தின் ஆட்சியில் குறுக்கிடுகிறார் என்ற நிலையை தாண்டி ஆளுநர் என்பவர் இங்கே ஆரியத்துவ மேலாதிக்கவாதியாக திகழ்கிறார் என்பது இணைந்து நடக்கிறது. எனவே தமிழ்நாட்டிற்கு இது இன்னும் கூடுதலான சிக்கல். இது தமிழ்நாடு காலனி தான், இந்தியாவின் காலனி தான், அடிமை இனம்தான் தமிழ் இனம் என்பதை சட்ட வழியில் வலியுறுத்துவதற்கு ஆளுநர் பதவி என்பது பயன்படுகிறது. இவ்வளவு வந்ததற்கு பிறகு அன்றாட பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. சட்டமன்ற கூட்டம் நடக்கிற போது, ஆளுநர் உரை நடக்கிற போது ஆளுநர் வெளிநடப்பு செய்கிறார், அதை கண்டித்து பிரச்சனைகள் நடக்கிறது. இப்படி ஒரு தொடர்ந்த சிக்கல்கள் இருக்கிறது. இவ்வளவு வந்ததற்கு பிறகு கூட திமுகவினுடைய உறுப்பினர் வில்சன் நாடாளுமன்றத்தில் ஒரு தனிநபர் மசோதா தாக்கல் செய்திருக்கிறார். அது என்ன? ஆளுநர் பதவிக்கான வரம்புகள் கட்ட வேண்டும், ஆளுநர் பதவி போக வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. ஏனென்றால் இவர்கள் எப்போதுமே அரைகுறையாகத்தான் பேசுவார்கள். அண்ணா காலத்திலிருந்து என்ன சொல்வார்கள்? ஆட்டுக்கு தாடி ஆளுநர் பதவி என்பார்கள். ஆட்டுக்கு தாடி ஒரு சிக்கலும் கிடையாது, அது தேவையில்லை என்ற ஒரு மேலாக சொல்வது. ஆளுநர் பதவி என்பது ஒரு ஆதிக்க பதவி. இந்த ஆண்ட இனத்தின் மீது ஒரு ஆதிக்கம் செய்கிற ஆரியத்துவ ஆதிக்கத்தின் சின்னம் ஆளுநர் பதவி என்று சீற்றம் வருவதற்கு பதிலாக அது ஆட்டுக்கு தாடி என்று வேடிக்கை காட்டுவது. இது வெறும் மேலோட்டமான உண்மை மட்டுமல்ல, அவர்களுடைய கருத்து அதுதான். திமுக எப்போதுமே அரைகுறை ஆரிய எதிர்ப்பு பேசிக்கொண்டு இறுதியில் ஆரியத்தின் அடியாளாகத்தான் செயல்படும். திராவிடத்தினுடைய தன்மை அதுதான். எனவே இன்றைக்கு ஆளுநர் பதவி பற்றி ஒரு விவாதங்கள் வருகிறது, இது பற்றிய ஒரு முடிவு கட்ட வேண்டிய நிலை வந்திருக்கிறது என்ற சூழ்நிலையில் திமுகவுடைய வில்சன் ஆளுநர் பதவியினுடைய அதிகாரங்களுக்கு வரம்பு கட்ட வேண்டும் என்பதுதான் மசோதாக வைத்திருக்கிறார். மாறாக பாரத மாதா பேசக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அதனுடைய கேரளாவை சேர்ந்த ஒரு உறுப்பினர் ஆளுநர் பதவி கூடாது என்று தனிநபர் மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார். அதுக்கு நாடாளுமன்றத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய கருத்து அதுதான், ஆளுநர் பதவியே கூடாது. ஆளுநர் பதவி தேவைப்படுவதாக கருதக்கூடிய 1-2 சம்பவங்களை எடுத்து பார்த்து விடுவோம். ஒரு தேர்தலிலே, சட்டமன்ற தேர்தலிலே 2 அணிகள் போட்டியிடுகின்றன அல்லது 2 கட்சிகள் போட்டியிடுகின்றன. கிட்டத்தட்ட சமநிலையில் 2 அணிகளும் அல்லது 2 கட்சிகளும் வெற்றி பெறுகின்றன. சம எண்ணிக்கையிலான கிட்டத்தட்ட சம எண்ணிக்கையில் உள்ள உறுப்பினர்களை வைத்திருக்கிறார்கள். அந்த மாதிரி சூழலில் யாரை ஆட்சிக்கு அழைப்பது என்ற ஒரு கேள்வி எழலாம். அதில் யாருக்கு பெரும்பான்மை இருக்கிறதோ அவரை அழைக்க வேண்டும். அப்படி அந்த அழைக்கிற பொறுப்பை ஆளுநருக்கு வைத்திருக்கிறார்கள். இன்னொரு ஒரு சிக்கலான சந்தர்ப்பம் வருகிறது வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பக்கத்தில் ஒரு தனி கட்சி, இன்னொரு பக்கத்தில் எதிர்கட்சியாக கூட்டணி என்ற வகையில் வெற்றி பெறுகிறது. தனி கட்சியாக இன்னொரு கட்சி வெற்றி பெறுகிறது. ஆனால் மொத்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையில் பெரும்பான்மை என்பது அந்த கூட்டணிக்கு தான் இருக்கிறது, தனியாக இருக்கிற ஒரு கட்சிக்கு இல்லை. என் நிலைமை வருகிற போது யாரை ஆட்சிக்கு அழைப்பது என்ற ஒரு சிக்கல் வரலாம். இது போன்றான சிக்கல்கள் எல்லாம் இதுவரையிலும் உச்சநீதிமன்றத்திலே பல வழக்குகளில் பேசப்பட்டு தீர்ப்புகள் வழங்கப்பட்டு விட்டன. என்ன பிரச்சனை? இதை தீர்மானிக்க வேண்டிய இடம் சட்டமன்றம் என்பதை NT ராமராவ் குறித்த வழக்கிலேயே முடிவு செய்து விட்டார்கள். NT ராமராவ் ஆந்திராவினுடைய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கொஞ்ச காலத்திலேயே அவர் கட்சியிலிருந்து பாஸ்கர் ராவ் என்ற ஒரு நபரை பிடிக்கிறார்கள். இந்திரா காந்தி அன்றைக்கு இருக்கிறார், ஆட்சியில் இருக்காங்க, இந்திய ஆட்சியில் இருக்கிறார். காங்கிரஸ் கட்சி பாஸ்கர் ராவ் என்ற ஒரு ஆளை பிடிக்கிறது. அவரோடு சேர்ந்து சில MLAக்களை விலைக்கு வாங்குகிறார். காங்கிரஸும் பாஸ்கர் ராவும் சேர்ந்தால் பெரும்பான்மை கிடைத்து விடுகிறது என்று கணக்கு சொல்கிறார்கள். இந்த கணக்கு தவறு என்று NT ராமராவ் சொல்கிறார். இல்லை, என்னிடம்தான் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்று. அதை ஆளுநர் ஏற்கவில்லை, நேரத்தை தள்ளி போடுகிறார். அந்த இடைப்பட்ட காலத்தில் அவர்கள்
ஆட்களை விலைக்கு வாங்கி விடலாம், குதிரை பேரம் நடத்தி விடலாம் என்பதற்காக செய்கிறார். அப்போது என்.டி. ராமராவ் தனக்கு ஆதரவான எம்எல்ஏக்கள் அத்தனை பேரையும் அழைத்துக் கொண்டு ஆளுநர் மாளிகையினுடைய வாசலில் வரிசையாக நின்றார். எங்களை எண்ணிக்கொள்ளுங்கள், நாங்கள் தான் பெரும்பான்மை, எண்ணிக்கொள்ளுங்கள், உங்களுடைய அலுவலரை அனுப்பிய எண்ணிக்கொள்ளுங்கள் என்று கேட்டார். மறுத்தார் ஆளுநர், அன்றைக்கு ஆளுநராக இருந்தவர். பிறகு கொஞ்சம் காலம் கழித்து பாஸ்கர் ராவுக்கு ஆட்கள் கிடைத்த பிறகு எண்ணினார். இந்த சிக்கல் உச்சநீதிமன்றத்திற்கு போனது. மிகப்பெரிய ஆந்திராவில் மிகப்பெரிய மக்கள் கிளர்ச்சி நடந்தது. அப்போது ஒரு முடிவுக்கு வந்தார்கள். இந்த யார் பெரும்பான்மை என்று முடிவு செய்யக்கூடிய இடம் ஆளுநர் மாளிகை அல்ல, சட்டமன்றம் தான். எண்ணிக்கையில் எந்த ஒரு தனி கட்சிக்கு கூடுதல் எண்ணிக்கை இருக்கிறதோ அவர்கள் தனி பெரும்பான்மையாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இருப்பதற்குள்ளேயே அதிக எண்ணிக்கை உள்ள கட்சியை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்க வேண்டும், அவ்வளவுதான். அதன் பிறகு ஒரு வாரத்திற்குள்ளாக, மிக குறைவான காலத்திற்குள்ளாக சட்டமன்றத்தில் இந்த முதலில் அந்த அரசு அமைப்பதற்காக அனுமதிக்கப்பட்ட கட்சி தனக்கான பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். இவ்வளவுதான். இப்ப சட்டமன்றம் தான் பெரும்பான்மை ஆதரவு யாருக்கு இருக்கிறது, யாரை முதலமைச்சராக இருக்கலாம், இருப்பதற்கு தகுதி உடையவர் என்பதை நிரூபிக்கக்கூடிய, அதை தெளிவுபடுத்தக்கூடிய இடம் சட்டமன்றம் என்று ஆனதற்கு பிறகு ஆளுநருக்கு தனியாக வேலை கிடையாது, ஆளுநர் மாளிகைக்கு தனியாக வேலை. இது எண்ணி விட்டு சாதாரணமாக இருக்கிற ஒரு அந்த மாநிலத்தினுடைய உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்லிவிட முடியும், அவ்வளவுதான். சட்டமன்றத்தில் யாருக்கு ஆதரவு இருக்கிறது என்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் அதனுடைய வழிமுறைப்படி முடிவு செய்ய வேண்டும். நம்பிக்கை தீர்மானமோ அல்லது நம்பிக்கை இல்லா தீர்மானமாக கொண்டு வந்து யார் மீது நம்பிக்கை இருக்கிறது என்பதை முடிவு செய்ய வேண்டும், முடிஞ்சு வச்சு. அப்படி பெரும்பான்மை பெற்றவருக்கு பதவி வழங்குவது, அவரை பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கு ஆளுநர் தேவையில்லை. அதற்கென்று ஒரு ஆளுநர் பதவி தேவையில்லை. அந்த மாநிலத்தினுடைய உயர்நீதிமன்ற நீதிபதி போதும். நாளைக்கு ஆளுநர் வந்தால் அவருக்கு யார் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார்களோ அந்த மாநிலத்தினுடைய நீதிபதி தானே. இந்த நீதிபதி முதலமைச்சருக்கும் பதவி பிரமாணம் செய்து விட்டு போகலாம். அதற்கு ஆளுநர் பதவி தேவை கிடையாது. இந்த ஒரு சட்டமன்றத்திற்குள்ளாக பெரும்பான்மை சிறுபான்மை என்ற பிரச்சனைகள் வருகிற போது அதை முடிவு செய்ய வேண்டிய விதிகள் சட்டமன்றத்தில் இருக்கிறது. அதில் ஏதாவது குறை இருந்தால் அதை சரி பண்ணி கொள்ள முடியும். அதை முடிவு செய்ய வேண்டியவர் சபாநாயகர். சரி, சபாநாயகர் ஒரு கட்சிக்கு சார்பாக ஒரு தலைபட்சமாக நடந்து கொண்டார் என்ற பிரச்சனை இப்போது வந்து கொண்டிருக்கிறது. வந்தால் அதற்கு இருக்கிற ஒரே வழி என்ன? நீதிமன்றம் போவதுதான். இன்றைக்கு நீதிமன்றம் போய் கொண்டிருக்கிறார்கள். அது சிவசேனாவில் எது உண்மையான சிவசேனா என்பது பற்றிய வழக்கு என்பது உச்சநீதிமன்றத்தில் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தீர்ப்பு ஒரு எதிர்காலத்திற்கு ஒரு வழிகாட்டக்கூடிய வாய்ப்பில் இருக்கும். இதுபோல எஸ்ஆர் பொம்மை வழக்கில், அந்த அருணாச்சல் பிரதேசத்தில் ஒரு வழக்கில், இந்த வழக்கில் எல்லாம் இது பற்றி மிக தீர்க்கமாக உச்சநீதிமன்றத்தினுடைய அரசமைப்பு ஆயம் விவாதித்திருக்கிறது. எஸ்ஆர் பொம்மை வழக்கிலே 11 நீதிபதிகள் என்ற நீதிமன்றம் விசாரித்து தீர்ப்பளித்திருக்கிறது. எனவே ஆளுநர் பதவி என்பது இந்த வேலைக்கெல்லாம் தேவையே கிடையாது. அப்புறம் எதற்கு? இப்போது பொதுப்பட்டியல் என்று ஒன்று இருக்கிறது, அது தேவையில்லை என்பது நம்முடைய கருத்து. சரி, பொதுப்பட்டியல் இருக்கிறது, அது இந்திய அரசனுடைய அதிகாரப்பட்டியல், மாநில அரசனுடைய அதிகாரப்பட்டியல், 2 பேருக்குமான பொதுப்பட்டியல் இருக்கிறது. இந்த பொதுப்பட்டியல் என்பதே கூடாது, அதுவே அடிமைத்தனமானது, அது ஒரு செய்தி, அது இருக்கட்டும். சரி, பொதுப்பட்டியல் இருக்கிறது. அந்த பொதுப்பட்டியலில் வரக்கூடிய ஒரு இனத்தின் சார்பில், இனம் தொடர்பாக சட்டமன்றத்தில் ஒரு சட்டம் நிறைவேற்றப்படுகிறது என்று சொன்னால் அது ஆளுநர் கையெழுத்து போட்டால் மட்டும் பத்தாது, குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட வேண்டும். அதுதான் பொதுப்பட்டியலுக்கு தன்மை. சரி, அதற்கு எதுக்கு ஆளுநர் ஒரு கையெழுத்து போட்டு அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும் என்ற தேவை கிடையாது. அதை சபாநாயகரே நேரடியாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிவிடலாம். பொதுப்பட்டியலில் இருக்கிற செய்திகளை அனுப்புவதற்கு முடிந்து போச்சு. அதற்கு ஆளுநர் தேவையில்லை, எதற்குமே ஆளுநர் தேவையில்லை. ஒரு நடைமுறையில் ஒரு விதிவிலக்கான சூழல், விருப்பதிகாரம் செயல்படக்கூடிய சூழல் என்பதெல்லாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் பல வழக்குகளில் விருப்பதிகாரம், டிஸ்கிரிஷனரி பவர் என்பது மனம் போன போக்கில் செயல்படுகிற பவர் இல்லை. இட்ஸ் நாட் விம்ஸ் அண்ட் ஃபேன்சி ரைட். இட் ஹாஸ் டு பி அப்ஜெக்டிவ் ட்ரூத், அப்ஜெக்டிவ் டெஸ்ட் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த விருப்பதிகாரம் என்ற சூழல் கூட தேவையற்றது. அதற்கும் அவருடைய சொந்த விருப்பத்தையெல்லாம் செயல்பட முடியாது என்பது சட்ட நிபந்தனைகள் இருக்கிறது. எனவே எந்த நிலையில் பார்த்தாலும் கூட அந்த ஆளுநர் என்ற பதவி தேவையற்ற பதவி, ஒரு ஆதிக்க பதவி. டெல்லி ஆதிக்கத்தின் கீழே இருக்கிற ஒரு பாளையப்பட்டு தான் மாநில அரசாங்கம். நீ எவ்வளவுதான் நீ தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் சட்டம் நிறைவேற்றினாலும் அது சட்டம் அல்ல, அது வெறும் மசோதா தான், தீர்மானம் தான். அந்த தீர்மானம் ஆளுநருடைய கையெழுத்துக்கு வந்தால்தான் அது சட்டமாகும் என்று சொன்னால்
அதனுடைய பொருள் என்ன? தமிழ்நாடு இந்தியாவின் அடிமை தேசம். தமிழ் இனம் போடுகிற சட்டமன்ற வாக்கு என்பது பயனற்றது. தமிழ்நாடு ஒரு வாக்காளர்கள் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு போடக்கூடிய வாக்கு என்பது அனைத்து அதிகாரமும் கொண்டது. சட்டமன்ற உறுப்பினருக்கு போடக்கூடிய வாக்கு என்பது எந்த தகுதியும் அல்லாதது என்று சொல்வது தானே. இப்போ மக்களாட்சியினுடைய மாண்பு என்பது என்ன சொல்லப்படுகிறது? எனவே இதை ஒரு ஆளுநர் பதவி என்பது தமிழர்களை, தமிழ்நாட்டு வாக்காளர்களை அடிமைகள் தான் என்று அறிவிப்பதற்கான ஒரு சான்று பதவி. சட்டமன்றத்தை வெறும் நகராட்சிக்கு கூட சில அதிகாரங்கள் உண்டு. சட்டமன்றத்தினுடைய எந்த அசைவும் ஆளுநருடைய ஒப்புதல் பெறவில்லை என்றால் சட்டமாகாது என்று சொன்னால், நீங்கள் ஒரு சின்ன அரசாணை கூட பை ஆர்டர் த கவர்னர், ஆளுநரின் ஆணைக்கிணங்க என்று வந்தால்தான் அது கெசட்டிலே பப்ளிஷ் ஆக முடியும். இல்லை என்றால் சட்ட அங்கீகாரம் கிடையாது, சட்ட தகுதி கிடையாது. ஒரு கக்கூஸ் திறப்பது என்று சொன்னால் கூட ஆளுநர் ஆணைப்படி என்று போட வேண்டிய நிலைமையில தான் சட்டமன்றம் இருக்கிறது. இதற்கு பேர் சட்டமன்றமா? இது மசோதா மன்றம் கூட கிடையாது, ஒரு அடிமை மன்றம். அதிலும் ஒரு ஆரியத்துவ மையமாக தொடர்ந்து இந்த கவர்னர் பதவி என்பது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்கு முன்னால் இணக்கமாக செய்தவர்கள் உண்டு, கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் செய்து கொண்டவர்கள் உண்டு. ஆனால் இந்த ஆர்.என். ரவி போன்றவர்கள் எப்படி பாஜக ஆட்சி ஒரு தீவிரமான ஆரியத்துவ கட்சியோ, காங்கிரஸ் கட்சி என்பது ஒரு மிதமான ஆரியத்துவ கட்சியோ, அதுபோல அவர்கள் அமர்த்திய ஆளுநர்களும் கொஞ்சம் நீக்கி போக நடந்து கொண்டார். அந்த வித்தியாசத்தான் உண்டே தவிர நடைமுறையில் ஒரு ஆரியத்துவ மையமாக ஆளுநர் மாளிகை செயல்படுவது என்பது புதிதல்ல. ஆளுநர் பதவி என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில ஆட்சியை ஒரு தூசுக்கு மதிக்காத ஒன்றாக மாற்றி வைத்திருக்கிறது. எனவே ஆளுநர் பதவி என்பது கூடாது. நாம் இன்றைக்கு இந்த தன்னாட்சி பற்றிய பரப்புரையிலும் போராட்டத்திலும் ஆளுநர் பதவி அகற்றப்பட வேண்டும் என்ற முழக்கத்தை முதன்மை முழக்கமாக வைத்திருக்கிறோம். ஆளுநர் அகற்றப்பட வேண்டும் என்பதல்ல, ஆளுநர் மாற்றப்பட வேண்டும் என்பதல்ல, ஆளுநர் பதவியே கூடாது. ஆர்.என். ரவி மட்டுமல்ல, ஆளுநர் பெயரால எவனும் வரக்கூடாது என்பதுதான் நம்முடைய வலியுறுத்தக்கூடிய கோரிக்கை. இதை தமிழர்கள் புரிந்து கொண்டு ஒரு தன்மானத்தோடு ஆளுநர் பதவி என்பது ஆதிக்க பதவி, நாம் அடிமை என்பதை மீண்டும் மீண்டும் அறிவிக்கிற பதவி என்பதை புரிந்து கொண்டு ஆளுநர் பதவிக்கு எதிராக ஆளுநர் பதவி ஒழிக என்ற முழக்கத்தில் அணிதிரள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.